அன்பிற்கினிய மாணவ செல்வங்களை மீண்டும் உங்களை நம்ம பிசிக்ஸ் சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெப்பாசிட்டர் எந்தெந்த பிளேஸ்ல யூஸ் ஆகுது என்னங்கிறத அனலைஸ் பண்ணோம். இப்போ நாம ஒரு முக்கியமான விஷயத்தை இதில் பார்க்க போறோம். தட் இஸ் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு டெர்மினல் இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ் எடுக்கல, இன்னொன்று நெகட்டிவ், இன்னொன்று மறுபடியும் மாறி ஆல்டர் பண்ணிக்கலாம். அண்ட் வைஸ் வெர்சான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாற்றிக்கிறோம். இந்த ரெண்டு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர்ல எந்த மாதிரியான கெப்பாசிட்டன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யுவர் ஹையர் ஸ்டடிஸ் பர்பஸ். நீட் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ல இருந்து ஒன் வேர்டு கேட்கலாம். ஸோ அதனால தான் இது தனி வீடியோ, நான் அந்த வீடியோவை சேர்த்து போடணும், தனி வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். ரைட், பேரல் பிளேட் கெப்பாசிட்டர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரல் பிளேட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பேரல் பிளேட்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ரெண்டு பேரல் பிளேட்டு, இதுல இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏங்கிற ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டி பிளஸ் கியூ சிக்மான்னு எடுத்துடுங்க, இங்க வந்து மைனஸ் சிக்மான்னு எடுத்துடுங்க. சரியா? இப்ப ரெண்டு பக்கமும் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம அப்ளை பண்றோம். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து டிங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துடுங்க. சரியாப்பா? சோ இப்ப இங்க இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றோம். இது மாதிரி இது பாசிட்டிவ், அது மாதிரி இது நெகட்டிவ். இங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி இருந்துச்சு, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குமா, ஆல்ரெடி இட் வில் பி கிவன். இது வந்து நாம டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி பார்த்தீங்க, நல்லா கம்மி. இந்த விஷயத்துல நாம ஏன்னா காஸ்லோட அப்ளிகேஷன்ல இருந்து தான் நம்ம ஃபார்முலா எடுக்க போறோம். பட் காஸ்ல எதுக்கு அப்ளிகபிள்? இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் மட்டும்தான், ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் கண்டக்டரோ இல்ல பேரல் பிளேன் சீட்டோ மட்டும்தான் நம்ம வந்து அக்செப்டபிள். இந்த இடத்துல அது எந்த மாதிரியான பிளேஸா இருக்கணும் அப்படின்னா, அந்த ஏரியா, அதாவது டிஸ்டன்ஸ் ஆர், உங்களுக்கு யாருக்குமே தெரியும், ஆர் இஸ் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆர் இஸ் கிரேட்டர் தென் டி. இந்த மாதிரி இருக்கணும் கண்டிஷன்ஸ். அங்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சரி, ஆரோட டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த பிளேஸ்ல இதை அப்படியே ஆல்டர் பண்றோம். நம்ம எப்படி ஆல்டர் பண்றோம்? சரியா? இந்த டிஸ்டன்ஸ், இதுல இருக்கக்கூடிய இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கு, இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து இந்த டிஸ்டன்ஸோட அதிகமா இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். டி, அதாவது டி ஸ்கொயர் டியோட அதிகமா இருக்கு, அந்த மாதிரி கன்சிடர் பண்றதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்டஸ்ட் பேரல் பிளேட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்மா? ஸோ இந்த பிளேஸ்ல வாங்க. இதுல முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். பேரல் பிளேட் ரெண்டு பக்கம் சார்ஜ் ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்கு, பொட்டன்ஷியல் எல்லாம் சேம் ஆயிட்டு இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு யாருக்குமே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். அதே மாதிரி பை காஸ்ல பேரல் பிளேட் கெப்பாசிட்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னப்பா? சிக்மா பை எப்சிலான் நாட். இது உங்களுக்கு தெரியும். பட் சிக்மாங்கிறது என்ன கரெக்டா சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டு தடவை ரெண்டு வீடியோல சொல்லியிருக்கிறேன். சார்ஜ் டென்சிட்டி பெர் யூனிட் ஏரியா. சார்ஜ் டென்சிட்டி பெர் யூனிட் ஏரியா அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு யூனிட் ஏரியால இருக்கக்கூடிய சார்ஜ் டென்சிட்டி. சரியா? இன் ஒன் யூனிட் ஏரியா the value of charge density வச்சுக்கோங்க. சார்ஜ் டென்சிட்டியோட சிக்மா. இங்க ஏங்கிற ஏரியா இருக்கு, அப்போ இதோட வேல்யூ என்ன? சார்ஜ் டென்சிட்டியோட என்ன? சிக்மா இன்டு ஏ. சொல்ல புரியுதா? சோ அப்ப அதுல இருந்து சிக்மா ஈக்குவல் டு என்னன்னு பாத்தீங்கன்னா Q by A. Q by A. சோ இத அப்படியே இத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. அப்ப என்ன அர்த்தம்? E equal to Q by A into epsilon naught. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். So இது ரிலேட்டட் பண்ணுங்க. E ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளைட் டு தி பேரல் பிளேட் கெப்பாசிட்டர். Q ங்கிறது சார்ஜ் ஸ்டோரேஜ். A ங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். எப்சிலான் நாட்டோட வேல்யூ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் 8.854 into 10 - 12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். சோ இதுதான் வந்து பேசிக்கா இந்த சார்ஜோட இந்த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரியா? இது ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். சரியா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன? நம்ம பேசிக்கா ஒரு சின்ன பேசிக் விஷயத்துல இருந்து வருவோம். dV minus E into dx. இந்த dxங்கிறது டிஸ்டன்ஸ். ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண போறோம்ங்கறது தான் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்னா என்ன, இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்னா என்னங்கறதெல்லாம் நாம ஏற்கனவே முன்னாடி அனலைஸ் பண்ணிருக்கோம். சோ இதுல நாம என்னது இந்த டிஃபரன்ஸ்ங்கறத பார்க்காம டோட்டல் வேல்யூவை பார்த்துவோம். இப்போ V ஈக்குவல் டு என்ன? E into d. வெச்சுக்கலாமா? V equal to E into D. சோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட விஷயம், இது பொட்டன்ஷியலோட விஷயம். நல்லா கவனி. இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட இந்த வேல்யூ அப்படி கொண்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு. அப்ப V equal to என்ன? Q divided by
QD divided by A into epsilon naught. புரியும் நினைக்கிறேன். இதை E பதில் இதை ஒண்ணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு. Q divided by A epsilon naught into D. That's all. Right. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போறோம். இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் பாரு, parallel plate கெபாசிட்டருக்குள்ள கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவுங்கறத பார்த்திருக்கோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு அந்த கெபாசிட்டருக்குள்ள எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். ரைட். இது பேசிக் விஷயத்துக்கு வாங்க. சோ இந்த பேசிக் விஷயத்துல என்ன பார்த்தோம்? நம்ம ஏற்கனவே அனலைஸ் பண்ண விஷயம் தான் வாட் இஸ் மீன் பை கெபாசிட்டர்ங்கற லாஸ்ட் வீடியோல போட்டுருந்தேன். லாஸ்ட் வீடியோல என்ன போட்டுருந்தேன்? கவனிங்க. Q is direct proportional to V. அப்ப Q equal to என்ன? C into V. C equal to என்னமா? Q divided by V. Q equal to எவ்வளவுன்னு தெரியும் நமக்கு, அப்படியே எழுதிக்கலாம். V equal to என்ன? Already it will be given by the value. அதிலிருந்து என்னது? Q into D divided by A into epsilon naught. இது ரெசிப்ரோக்கல் கீழ எனக்கு டிவைடர்ல டினாமினேட்டர்ல ரேஷியோ இருக்கு, அதனால என்ன சொல்றது, ரெசிப்ரோக்கல் மட்டும் மென்ஷன் பண்ணிடுவோம். So Q into A epsilon naught divided by Q into D. அப்ப Q and Q கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா C. So A into epsilon naught divided by D. This is the formula for finding capacitance. Okay? நல்லா கவனிக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை ஒன்பதுல உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க பாத்தீங்கன்னா. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம்? C equal to Q divided by V ன்னு பார்க்கறோம். இப்போ இங்க என்ன பார்க்கறோம்? C equal to A epsilon naught divided by D ன்னு பார்க்கறோம். epsilon naughtங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல். ஏன்னா ஒன்ஸ் இட் மீடியத்தை செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு அப்புறம் epsilon naught வேல்யூ மாறாது. பட் ஏரியா ஆஃப் கிராக்ஷனை we choose different distance between them நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாரு, இப்போ இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா டிபெண்டன்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கறத பார்ப்பாங்க. பாத்துக்கணும். the capacitance is depend by இதை வச்சு இதா இதுவா அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமா இருக்கா? ஏன்னா இங்க ரேஷியோ சார்ஜ் டிபெண்ட் பண்ணி இருக்கா, இல்ல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கா அப்படின்னா கிடையாது. எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர் parallel plate and distance between them. சோ ரெண்டு கடையில கூட டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த இடத்துல இது ஏன் இந்த மாதிரியான ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு? ஏன்னா இதே மாதிரி ரிலேஷன் வந்து நிறைய இருக்கும் பிசிக்ஸ்ல. ஒரு லெசன் ஒரு 10 லெசன் வரும். சரியா? சோ இதைத்தான் நாம நெக்ஸ்ட் வீடியோல வாய்ப்பு இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோஸ்ல கூட அதை அப்ளை என்ன ரீசன் அப்படிங்கறத சொல்றேன். இந்த இடத்துல பாரு, காம்பினேஷன் எதெல்லாம் இருக்கு? சார்ஜுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் இருக்கு. இடையில வரக்கூடிய கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இந்த சிங்கிற கான்ஸ்டன்ட். சோ எப்பவுமே இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இந்த ரெண்டுக்கும் இண்டிபெண்டண்டா தான் இருக்கும். பாத்தீங்க ஏன் அப்படிங்கறது அடுத்த வீடியோல அப்ளை பண்றேன். சொல்ல புரியுதா? கான்ஸ்டன்டா வரக்கூடிய இந்த விஷயம் இந்த ரெண்டுக்கும் இண்டிபெண்டண்டா தான் இருக்கும். பட் இங்க அப்படி இல்ல. நம்ம என்னதான் இருக்கு, டைரக்டாவே வருது. பாத்தீங்க இப்போ இதுல இருந்து என்ன இருக்கு? the capacitance is directly proportional to area of cross section. parallel plate capacitor ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சார்ஜ் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சார்ஜ் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கெபாசிட்டன்ஸ் ஆல்சோ அதிகம். சரியா? சார்ஜ் பண்ணி ரெண்டு பிளேட்டுக்கு இடையில கூட டிஃபரன்ஸ் இந்த சொன்னல டிஸ்டன்ஸ், ரெண்டு பிளேட்டுக்கு இடையில கூட டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தா மட்டும் தான் கெபாசிட்டன்ஸ் அதிகமாகும். So inversely proportional to distance between them parallel plates and area of cross section ஜாஸ்தி டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அதனால தான் ரொம்ப அதிகமா ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய சில ஃபேக்டரிஸ்ல கூட பெரிய கண்டென்சர் எல்லாம் பார்க்கலாம். கண்டென்சர் அப்படிங்கிறது கண்டென்சருங்கிறது பிராக்டிகல் நேம் ஆஃப் கெபாசிட்டர். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த திக்னஸ் வந்து ரொம்ப பயங்கர பெருசாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பிராக்டிகல் ஒரு சின்ன சிப் மாதிரி நீ வந்து ரிமோட் டிவி ரிமோட்டை ஓப்பன் பண்ணி பழைய ரிப்பேரான டிவி ரிமோட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட உள்ள கெப்பாசிட்டர் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ராக்டிகல் லைஃப்ல நம்ம நிறைய பிளேசஸ் ஷார்ட் மினிமம் வேல்யூ இருக்கு, மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் இது விஷயமா தான் அந்த ஒரு 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 இமேஜ் ஒன்று போட்டு விடுறேன். அந்த இமேஜ்ல அத்தனை டைப்ஸ் ஆஃப் இருக்கு. இது போகணும் நிறைய இருக்கு. சரி சரி, அதை அனலைஸ் பண்ணிக்கோங்க அன்பு செல்வங்களே. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட இதான் பேசிக் கான்செப்ட். இதுல இருந்து என்ன பார்க்குறோம்? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி கெபாசிட்டன்ஸ் and distance between them, short distance வந்து என்ன செய்யும்? ரைட். சரி, இப்போ இப்படி பார்த்துட்டோம்னு இப்போ ரெண்டு பேரல் பிளேட்டை பார்த்தாச்சு. ரெண்டு பேரல் பிளேட்டை பார்த்தோம். ரெண்டு பக்கம் இப்படி இருந்துச்சு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு பாரு. என்ன விஷயம்? இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய கான்செப்டை பாருங்க. இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்பா? இங்க இருந்து இங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குமா? இந்த இங்கேயும் இந்த டிஸ்டன்ஸ் இப்படி இருக்கும். இந்த கார்னர்ல இருக்கும். அப்போ ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து காமனா இருந்தா மட்டும் பொட்டன்ஷியல் காமனா இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரது பாசிபிள் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால. சோ அதனாலதான் இந்த மாதிரியான இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் பிராக்டிகல் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்.
அதனாலதான் நீங்க வந்து அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூலையும் சரி பொட்டன்ஷியலும் சரி பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா, கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு விதமான ஃபைட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு நேமை நம்ம வச்சிருக்கிறோம். அதனாலதான் ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் தி வேல்யூ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இருக்கும் கெப்பாசிட்டி. அதில் கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து ஆக்சுவலாக அப்படியே இருக்காது, ஒரு ஸ்மால் வேல்யூஸ். ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அங்கே கிரியேட் ஆகுது. சரியா, அதே மாதிரி சார்ஜோட எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட வேல்யூ டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி அதிகமாக போடக்கூடாது. அதனால தான் ஒரு சின்ன ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு, ரெண்டு இதை குழப்பிடாங்க. ஒன் வேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் இது ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம அப்படியே என்ன செய்வோம், கண்டிப்பாக பார்ப்போம். அனுப்பிச்சிருவங்களே எடுக்கக்கூடிய எஃபெக்டை பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னா நான் சொன்னது மாதிரி என்ன மெத்தடுமா கரெக்டாக சொல்லுவோம். FTPWங்கிறத மைண்ட் வச்சுங்க. என்னென்ன பண்ணணுங்கிறத அனலைஸ் பண்ணி தெளிவாக அனலைஸ் பண்ணணும். அப்படின்னா இட் வில் ஹெல்ப் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஸ்டடிஸ் அண்ட் ஆல்சோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். சரியா, ஸோ அதுக்கு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அனுப்பிச்சிருவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாத அனுப்பிச்சிருவங்களே யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் நடத்துங்க. அப்பதான் நான் அப்பப்போ அனுப்பக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து கிடைக்கும். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல ஏதாவது நீங்க நடத்துறது கரெக்ட் இல்ல சார், தப்பு சார், இல்ல இதுல எனக்கு டவுட் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் வித் மீ. சரியா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டி கிளியரா உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அன்பு செல்வங்களே, வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றி.